காலை வணக்கம். அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. ஆமாங்க, ஒரு முறை 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வெக்கேஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியில் போய் குளிச்சுட்டு வரலான்னு பிளான் பண்ணாங்களாம். அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஜிம்மின்னு பேர் கொண்ட அழகான ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சான். அந்த நாய்க்குட்டிக்கு அந்த ஃப்ரெண்டு மேலே அவ்வளவு அதிகமான அன்பாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பும் பொழுது அந்த ஃப்ரெண்டோட அப்பா கிட்டக்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களாம். அப்போ அப்பா சொன்னாராம், நீங்கள் காட்டை கடந்து போகணுன்றதுனால திரும்பி வரும் பொழுது சீக்கிரமாக வந்துடுங்க, ஏன்னா மிருகங்கள் உலாவ ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னாராம். அந்த பசங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களாங்க. சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டாங்களாம். மரத்தடியில் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களாம், ஏரியில் குளிச்சாங்களாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தாங்களாம். கண் விழிச்சு பார்த்தப்போ மணி 4 டைம் ஆயிடுச்சு, கிளம்பலான்னு தூங்கிட்டு இருந்த இன்னொரு ஃப்ரெண்டை எழுப்புனானா. அவன் சொன்னானா, டேய் கொஞ்ச நேரம் இருடா, கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு. அப்படியே லேட் ஆயிடுச்சாங்க. இருட்ட ஆரம்பிச்சிருச்சான். வேக வேகமாக காட்டை கடக்க ஆரம்பிச்சாங்களாம். திடீர்னு அந்த பகுதியில் ஒரு சலசலப்பு காணப்பட்டுச்சான். பயந்து போனாங்களாம். பார்த்தா திடீர்னு ஒரு கரடி வேகமாக இந்த பையனை நோக்கி பாஞ்சு வந்துதான் பாருங்களேன். அந்த நாய்க்குட்டி குறுக்கில் பாஞ்சுதான். அந்த கரடி அந்த நாய்க்குட்டியை அப்படியே கடிச்சு உள்ளே இழுத்துக்கிட்டு போயிடுச்சாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த நாய்க்குட்டியை உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சான். இந்த பையன் உடஞ்சு போயிட்டானாங்க. பயங்கரமாக அழ ஆரம்பிச்சானா. ஐயோ ஜிம்மி, ஜிம்மி எனக்காக என்ன காப்பாற்ற உன் உயிரையே கொடுத்துட்டியான்னு ரொம்ப அழுதானாங்க. 2 பேரும் கவலையோட வீட்டுக்கு போனாங்களாம். அந்த நாய்க்குட்டி இவன் மேலே வச்ச அதிகமான அன்புனால தன்னுடைய ஜீவனையே கொடுத்துச்சாங்க. இந்த காலை வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாருங்க. எவ்வளவு காயம், எவ்வளவு பாடு நமக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. ஏன் நம்ம மேலே அவ்வளவு அன்புங்க, அளவிட முடியாத அன்பு. யோவான் 15:13 வாசிக்கிறோமே, ஒருவருக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லையேங்க. நமக்காக, நம்ம மேலே வச்ச அன்புக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு. அந்த அன்புக்காக நம்ம நன்றி சொல்லலாமா? நம்ம பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால சில நேரம் ஏசப்பாக்கு நன்றி சொல்ல கூட மறந்து போய்டுறோம்ல. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்க கூட மறந்து போய்டுறோம்ல. இந்த கால வேளையில் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்முடைய இருதயத்தில் கை வைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா உங்கள் அன்புக்காக நன்றி, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றின்னு ஒரு நிமிஷம் இருதயத்தில் கை வைத்து அவரை நன்றியோடு கூட துதிப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில தகப்பனே, உம்முடைய அளவிடைய முடியாத அன்பு அப்பா நாங்கள் நினைச்சு பார்க்குறோம். எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய ஜீவனையே தந்தீரே அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம். தாயினும் மேலான அன்பு, மாறாத அன்பு ஆண்டவரே, எவ்வளவு தூய்மையான அன்பு ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பிற்காக உம்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் ஏசப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தி வந்த தேவன்,
இனி வருகிற நாட்களிலும் தகப்பனே அப்படியே அப்பா எங்களை அரவணைத்து தாங்கி ஏந்தி சுமந்து நடத்த போகிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.